வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பவும் சிக்கன் எடுத்தால் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லா ஜாமானையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து கொடுக்கணும், கரைஞ்சிடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதோடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல மிளகு காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரையான கறி லீஃப்னாலும் சேர்த்துக்கலாம். 3 பட்டை, 1 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கட்டாயம் கல்பாசி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கலாம். 4 முந்திரி, நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் கலர் மாறிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இதை தனியாக வச்சுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சோம்பு பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஒரு கை அளவுள்ள மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே வேகட்டும். அது பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மல்லியும் கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே 3 பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன், இதையும் வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இன்னொரு வாணலியில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இந்த குழம்பு ஃபுல்லாமே நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ணுறோம். இதோடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதையும் போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கறி மசால் பவுடர் இருக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் 200 கிராம் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். சிக்கன் இப்போது அரை வேக்காடாக நமக்கு வெந்தால் போதும். தண்ணி தெளித்து வேக விடணும், ஏன்னா சிக்கன்லேருந்தும் நமக்கு தண்ணி விடும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நமக்கு வெந்து வந்திருக்குது. அரைப்பதம் வெந்தால் போதும் நமக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச 2 பேஸ்ட்டையும் இதில் சேர்த்தாச்சு. இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க. நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்குது, ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு நமக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவேதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.